ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அவர் என்ன வேணாலும் சொல்லுவார். நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு அதிமுக தொண்டன் தான். நான் தொண்டனுடைய உள்ள குமரலை தான் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். நீங்கள் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள். உங்கள்கிட்ட காவல்துறை உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, ஆட்சி உங்கள் கையில் இருக்குது. நாளைக்கு காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். இப்போ யார் மறுத்துட்டா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மறுத்துச்சா? சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறார். சேர்ந்து கீழடி முடிவுகளை வெளியே கொண்டு வரதுல நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை சார். இந்த மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் கருத்தை ஏற்கிறீங்களா? இல்ல அவர் கருத்து நான் என்ன சொன்னாருன்றது எனக்கு தெரியாது. இந்த ஆரியம் தமிழர் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு, பிரிவினைவாதம் பேச, அந்த இதை நான் பார்க்கல. என்ன நம்பல நீங்க? அடிமையரசுன்னு எங்களை சொல்றீங்கல்ல, நீங்க என்னத்தை கிழிச்சிங்கன்னு தான் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறேன். சும்மா கடிதம் எழுதுறீங்க, இங்கே வீரவசனம் பேசுறீங்க, டெல்லியில போய் சரணாகதியா இருந்துருக்கீங்க. இல்லை எங்க அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கிறீங்க சார்? அதுதான் சார், அழுத்தம் கொடுக்கணும் சார். நீங்க தானே அதிகாரம் வச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா விலகுங்க. நாங்க எடுத்து கொண்டு வந்ததை புரட்சித்தமிழ் எடப்பாடியார் கொண்டு வந்ததை, அம்மா கொண்டு வந்ததை, புரட்சித்தலைவர் கொண்டு வந்ததை நீங்கள் தொடர்ச்சி இதை வச்சதெல்லாம் நாங்க தான் சார். பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்னு கேட்குறாங்க போல. அதிகாரிகள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அது உதயச்சந்திரன் ஐஏஎஸ் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. நாங்கள் மறுக்கலை. நான் அதுக்காக எதுவுமே நாங்கள் செய்யலைன்னா நம்ம என்ன சொல்றது சார்? போராட்டம் சார், அதான் சொல்லலை, மக்களை ஏமாத்துற போராட்டம், மக்கள் உரிமை காக்கிற போராட்டம். அதிகாரத்தை வச்சுட்டு நீங்கள் போராடினீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? இதெல்லாம் நீங்க மயில் இறகுல மாதிரி தடவி கொடுக்கக்கூடாது. திமுக எம்பிக்கள் பேசுறது மயில் இறகுல வர மாதிரியா இருக்கு. கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு கதை சொல்றதுக்கு உங்களை அனுப்பல. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர், தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருமிகு ஆர்பி உதயகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். பரபரப்பான சூழ்நிலை. கீழடி குறித்த அகழாய்வு முடிவுகளை இன்னும் மத்திய அரசு வெளியிடலை அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து திமுக பல்வேறு இடங்கள்ல பேசிட்டு இருந்தது. இங்க மதுரையை கூட மாணவர் அணி, திமுக மாணவர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடைபெற்றது. அது குறித்து ஒரு கார்ட்டூன் டிஎம்கே ஐடிவி பக்கத்துல பகிரப்படுது. அந்த கார்ட்டூனுக்கு அதிமுக சார்பில் இருந்து பல்வேறு ரியாக்ஷன்ஸ், எதிர்வினைகள் வந்தது. குறிப்பா நீங்க டிஆர்பி ராஜா ரோட்டில் நடமாடவே முடியாது, இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் போடுற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ரொம்ப காரசாரமான பேர். இவ்வளோ கோவப்படணுமா? ஒரு நிமிடம் அதை விளக்கம் சொல்லணும். அதாவது தமிழ் மற்றும் தமிழர் நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது என நிரூபிப்பதில் இப்போ யார் அதை முன்னிற்கிறா அப்படின்றதுல திமுக தாங்கள் தான் முன்னிற்கிறோம் என்று அதை காட்டுவதற்காக அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சி, அது அவங்க முயற்சி எடுக்க தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் விதையே விதைக்காம அவங்க அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் விதைச்சது புரட்சி தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில், அதன் தொடர்ச்சியாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் காலத்தில் இந்த அகழாய்வு என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. முக்கியத்துவம்னா எப்படி? அதற்கு நிதி ஒதுக்கணும், அதற்கு தேவையான தொல்லியல் ஆய்வாளர்களை அதற்கு நம்ம நியமிக்கணும். இப்போது மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றது அதில் ஒரு ஒரு பாகம்தான் அது. இப்போ நான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன்னா பரிசு கொடுத்து தான் ஆகணும், அதை மறுக்க முடியாது. பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும். அது இப்போ கீழடி அகழாய்வில் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நடக்குது? இப்போ தினேஷ்க்கு நல்லா தெரியும், 39 இடங்கள்ல நடைபெறுது. அதில் 33 இடங்கள்ல அகழாய்ச்சிக்கு செய்வதற்கு உத்தரவிட்டது எடப்பாடியாருடைய அரசு. இப்போ அது புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இனிப்பான செய்தி, முக்கியமான செய்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இரும்பு குறித்து அவர் சொன்னது இரும்பு, ஆனால் கரும்பு நியூஸ் வரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவங்க
1000 ரூபாய 2500 கொடுப்பாங்களா, 1500 கொடுப்பாங்களா, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பத்திரிகைகள் கூட அது செய்திகளாக வெளியிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் இரும்பை பயன்படுத்தியது. ரைட்டு, நீங்க சொல்லுங்க முதலமைச்சர் தமிழனுடைய பெருமையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்வதில் யாருக்கும் வருத்தம் இல்லை, கவலை இல்லை. தமிழர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கும்போது மகிழ தானே செய்வாங்க. அப்ப இனிப்பான செய்தியா? நிச்சயமா அவர் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஆனா ஏதோ அவர் மட்டுமே ஸ்டாலின் பிறந்ததிலிருந்து அதற்கு பங்களிப்பு ஆற்றி அதை கொண்டு வந்தது மாதிரி அவர் சொல்லக்கூடாது. இதுல தலைவர் புரட்சி தலைவர் காலத்துல, அம்மா காலத்துல, புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலத்துல நம்ம அந்த ஈரோடு கொடுமணல்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்ன பங்களிப்பு. உங்க அப்பா 5 முறை முதலமைச்சராக இருந்தார்ல, அவருடைய பங்களிப்பு. அதுல ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு தினேஷ் என்னை கேட்கறதுனால, வள்ளுவர் கோட்டம் சென்னையில வந்து திறப்பு விழா புதுப்பொலிவோட திறக்கிறாங்கல்ல, முதல்ல ஒரு தடவை திறந்தாங்கல்ல, அப்போ வந்து கலைஞர் வந்து அதுல பங்கேற்க முடியல. அப்ப அவர் என்ன சொன்னாரு, பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைக்கு தாலி கட்டுற நேரத்துல மணப்பந்தலுக்கு வெளியே நின்றால் ஒரு தாய்க்கு என்ன மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழாவில் என்னை அழைக்காமல் திறப்பது. அவர் ஆட்சி பறி போனதுனால அந்த இது திறக்கிற போது அவருக்கு அழைப்பு கிடையாது. அவர் அந்த இதை சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது என்ன நியாயம்? இதை உருவாக்குனது யாரு? நான் என்ன சொல்றேன், சேர்ந்து கிரெடிட் எடுக்கணும், வரலாறாக சேர்ந்து பேசணும், அப்படிதானே இருக்கணும். கரெக்ட். வரலாறு முழுமையா சொல்லுங்க. இந்த கீழடிக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற போது, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நேரில் வந்து ஆய்வு செய்து, உதயச்சந்திரன் IAS, இப்ப அவர் ஒன்றும் ரிட்டையர்ட் ஆயிடல, முக்கியமான ஒரு பிரதான செயலாளராக இருக்காரு, அட்வைசரா இருக்காரு, ஆலோசகராக இருக்காரு. அவர் தான் வந்து அன்றைய வந்து செயலராக இருந்து அந்த விசுவல் கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு அவர் வந்து சொல்லும் போது இவர் என்ன உத்தரவு கொடுக்குறாரு, இதை முழுமையா செய்யுங்க, இதை வந்து முழு ஈடுபாட்டோடு செய்ய. ஏன்னா அவர் பேசிக்காவே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர். இதுல கொஞ்சம் இந்த தொல்லியல் துறையில அவரு ஆர்வமானவர். அதுல எல்லா அதிகாரிகளோடும் எல்லா மட்டத்திலும் அவருக்கு வந்து அதுல உண்டு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க 39 பாண்டிச்சேரியை சேர்த்து MP வச்சிருக்கீங்க. அவங்களுடைய ரோல் என்ன? தமிழ்நாட்டினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது அதை பெறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோட்ல இறங்கி நீங்க போராடுறது, மக்களை ஏமாற்றுறது எல்லா பக்கமும் சார். இது மக்கள் மன்றம், நாடாளுமன்றத்திலையும் பேசுவாங்க. திருச்சி சிவா அவர்கள் வந்து இங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசும்போது நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைப்போம், அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுக்க இதை ஒருவேளை அதற்கு முன்னாடி வெளியிடலைன்னா நாங்க என்னென்னலாம் பேச போறோம்னு பாருங்கன்னு வெளிப்படையா சொல்றாரு. வெரி குட். நாங்க வரவேற்கிறோம். காவேரி இஷ்யூல எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கூட்டணியில இருந்தோம். நாங்க 22 நாள் ஸ்தம்பிக்க செய்தோம். நீங்க இந்த 4.5 வருஷத்துல தொடர்ந்து நீங்க இருக்கீங்கல்ல, எந்த இஷ்யூக்கு, தமிழ்நாட்டுடைய இஷ்யூக்கு, இப்ப நீங்க கல்விக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்றீங்க, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்றீங்க, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2ஆம் கட்டத்துக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்றீங்க, வெள்ள நிவாரணத்துக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க வந்து மயில் இறகுல மாதிரி தடவி கொடுக்க கூடாது சார். தமிழ்நாடு பார்லிமெண்ட்டையும் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் பார்லிமெண்ட்ல பேசுற விஷயங்களை ஃபுல்லா கவனிப்பாருன்னு நினைக்கிறேன். திமுக எம்பிக்கள் பேசுறது வந்து மயில் இறகுல வர மாதிரியா இருக்கு. பேசலாம் தலைவரை. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய உரிமை பறிபோவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. என் உரிமை பறிக்கப்படுகிற போது நான் கொதித்து எழுந்து என்னுடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும். என்னுடைய இயலாமை நான் வந்து கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு கதை சொல்றதுக்கு உங்களை அனுப்பல. நீங்க போய் அங்க உட்காந்து கதை பேசிட்டு வர்றதுக்கு உங்களை அனுப்பல. என்னுடைய உரிமை பறிபோனதாக நீங்கள் நினைத்தால், இப்போ வந்து நீங்க இத்தனை முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்கிறீங்களே, வராத பிரச்சனைக்கு தொகுதி வரையறை எப்போ வேணாலும் வரட்டும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உங்க கையில இருக்கா? இல்லாத அறிவிப்புக்கே இவ்வளவு முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்கிறீங்கல்ல. நீங்க இந்த துணை முதலமைச்சர் வந்து சிவகுமார் வந்து சார் இங்க வர்றாருல, அவர் வந்து சொல்றாரு மேகதாதுல அணை கட்டுவோம்னு சொல்றாரு, கேரளால வந்து நாங்க முல்லை பெரியாறுல அணை கட்டுவோம்னு சொல்றாங்க, பாலாறுல கட்டுவோம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க அதை கண்டிச்சு உங்க இந்தி கூட்டணியில ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? நீங்க என்ன மத்திய அரசுன்னு சொல்றீங்களா, இந்த மாதிரி ஆதாரம் கேட்கிறாங்க, எங்க வந்து வரலாறை மறைக்க பாக்குறாங்க,
ஜீவாதார உரிமை இது. தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை. காவேரியில மேகதாதுல அணை கட்டினா தமிழ்நாடு பாலைவனமா போகும். இல்ல அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஆர்பி உதயகுமார் சாருக்கு இருக்கிற அக்கறை அவ்வளவு புரியுது. அதே போன்ற அக்கறை தமிழக வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகள்ல கீழடி ரொம்ப முக்கியமானது. கீழடி வந்து தமிழர்களோட வரலாறு முக்கியம், வாழ்வாதாரமும் முக்கியம். வரலாறு யாருமே மறுக்கலையே. இப்போ நீங்க ஆதாரம் நீங்க கேட்கறதுனால போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு மத்திய அரசு சொல்றது சரியா? கார்பன் டேட்டிங்ல இருந்து புனேல வந்து சரியா, பாண்டிச்சேரியில, அமெரிக்கால, சார் நான் சொல்றேன், இத்தாலியில எல்லாம் அனுப்பி அங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட். நான் அதை தான் சொல்றேன். தமிழன் வந்து வரலாறை இனிமேல் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில கல் தோன்றி முன் தோன்றி மூத்தபடி தமிழ் குடி. பாரத பிரதமர் அவர்கள் பல நாடுகளில் போய் தமிழின் பெருமையை பேசியிருக்கிறார். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை பேசுறாரு. நீங்க இதெல்லாம் பேசுறவங்க செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்ற இந்திய நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்ப உள்நோக்கம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது என்று நீங்க கற்பிக்க முயலுகிற போது உள்நோக்கம் இருக்குமானால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செங்கோலை கொண்டு போய் இந்திய பாராளுமன்றம், தமிழ்நாட்டினுடைய இது சட்டமன்றத்தில் இல்லாம இந்திய பாராளுமன்றத்திலே புதிய வளாகத்திலே அவர்கள் அங்கே இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று சொல்லவில்லை, இந்தியாவினுடைய அடையாளமே தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற போது அதை வரவேற்கிறோம் சார். எல்லாரும் சேர்ந்து வரவேற்கலாம், அதை பாராட்டணும், ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா அவ்வளோ அக்கறை தமிழர்கள் மேல இருக்கக்கூடியவர் கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிடணும்ல வேகமா. கரெக்ட். இப்போ கீழடி ஆய்வு நாங்கள் இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் 5 கட்ட அகழாய்வு பண்ணோம். ஆயிரக்கணக்கான பொருட்களை அதில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 150 ஏக்கருக்கு மேலே அதில் நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். அந்த சில இடங்களில் கூட லேண்ட் அக்யூசிஷன் எல்ஏல கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, சார்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து அருங்காட்சியமாகவும் வச்சுருக்கோம். அமெரிக்காவில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் இதை கொண்டு போய் நாங்கள் இப்போ வந்து உலக அளவில் செஞ்சுருக்கிறோம். இப்போ யார் மறுத்துட்டா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மறுத்துச்சா? அகழாய்வு முடிவுகளை வெளியிடணும்னு அதிமுகவும் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. சார் 100 நாள் வேலை சம்பளத்தை இவங்களால வாங்க முடியல. முதலமைச்சராக இருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமித்ஷாஜிட்ட அவர்கிட்ட பேசி எங்களுடைய தாய்மார்கள் வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனை 100 நாள் சம்பளம் கொடுக்கலன்னு அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் 2999 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணாங்க. மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க, நிவாரணம் ரிலீஸ் பண்ணாங்க. சார் நீங்க வந்து கேட்கலன்னு யார் சொன்னா? இந்த விஷயம் சார் இவ்வளவு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய உழைப்பு பத்தி மதுரையை சேர்ந்த உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அவர் எந்த இடத்துக்கு பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு தொந்தரவு செஞ்சுட்டு இருக்காங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது அது குறித்து முரசொலி வந்து தலையங்கம் வெளியிட்டு சார் அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய அந்த இதுக்குள்ள நான் தலையிடலை. நான் என்ன சொல்றேன், தமிழன் வரலாறு இது மறுக்கப்பட்டுச்சுன்னா முதல் குரல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் என்று புரட்சி தமிழர் எடப்பாடியோட அறிவுறுத்தலின்படி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கேன். தேதி வந்து 18/6/2025. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆர்ப்பாட்டம் நடத்தின அன்னைக்கே நாங்க கொடுத்துருக்குறோம். நீ மறுக்கப்பட்டதா? நீங்க வித்தியாசம் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், சு வெங்கடேசன் அவர்கள் இது குறித்து அவரும் அதே அளவுக்கு ஆர்வமா இருந்தவர், மதுரையின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவரு குறிப்பிடுறாரு 2 வருஷம் அகழாய்வு முடிவுகள் பண்ணிட்டு அதை கிடப்பில போட்டாங்க. மறுபடியும் பல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு நாங்க பல முயற்சிகள் செஞ்சு அதற்கு பிறகுதான் ஒரு 4 மாசம் ஸ்ரீராமன் இன்னொரு அதிகாரி வந்தாரு. அவர் ஒண்ணுமே இங்க கீழடியில இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த விஷயங்கள்லாம் சார் இந்த அகழாய்வுன்றது எப்ப ஆரம்பிச்சீங்க? 15. நீங்க ஏன் செய்யல? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது நீங்க இப்போ திமுக வந்து தொடர்ச்சி தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டை வளர்க்கறதுலயும் தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிக்கிறது கூட்டு முயற்சி. குற்றச்சாட்டு சொல்றது, பழி சுமத்துறது, அவதூறு பரப்புறது ஏதாவது அடிப்படை இருக்கணும். நீங்க அகழாய்வு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் தமிழனுடைய தொன்மையை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்யல? ஏன் எத்தனை அகழாய்வு பண்ணீங்க? 5 தடவை 6வது தடவை இருந்தீங்க, இப்ப 7வது தடவைன்னு சொல்றீங்கல்ல. நீங்க இத்தனை இடத்துல நாங்க பண்ணோம். நாங்க எடுத்து கொண்டு வந்ததை புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்ததை, அம்மா கொண்டு வந்ததை, புரட்சி தலைவர் கொண்டு வந்ததை நீங்கள் தொடர்ச்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அது உதயச்சந்திரன் IAS உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. நாங்க மறுக்கலை.
அதுக்காக எதுவுமே நாங்க செய்யலைன்னா நம்ம என்ன சொல்றது? நான் என்ன இல்ல சொல்றேன்? மத்திய தொல்லியல் துறை அவங்க தான் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவங்க 2013ல இருந்து வைகை நதி கரை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு 15ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே கீழடி வந்து பெர்ஃபெக்டான இடமா இருக்கும்ட்டு. அதற்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு அதுல நல்ல ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த அதிகாரியை பணியிட மாற்றம் செய்யறாங்க. இன்னொரு அதிகாரி வராரு. அந்த அதிகாரி ஒரு 4 மாசத்துல இங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றாரு. அப்ப அதற்கு உடனடியாக மஃபாய் பாண்டியராஜன் அப்ப மினிஸ்டர் இருந்தவர் ரியாக்ட் பண்ணல. பல்வேறு போராட்டங்களை திமுக முன்னெடுத்தது அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடல. சார், மத்திய அரசு அதிகாரிகளை இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்சாக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்றத நீங்களோ நானோ சொல்ல முடியாது. நாங்கள் அகலாய்விச்சு நாங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள் தொடர்ச்சியாக அதை மேற்கொண்டோம். எத்தனை தடைகள் வந்த போது பண ஒதுக்கீடே முழுமையா நடைபெறலைன்ட்டு நேத்து கூட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவங்க போய் சட்டமன்ற பேசுறாங்க சார். ஆதாரத்தோடு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 12.25 கோடி கொடுத்துருக்குறோம். தொடக்கிறதுக்கு 55 கோடி கொடுத்துருக்குறோம். அந்த முதல் கட்டத்துக்கு 5 கட்டம் 55 லட்சம் கொடுத்துருக்குறோம். முதல் கட்டத்துக்கு எத்தனை கட்டம்? 5 கட்டம் அகலாய்ச்சி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். முதலமைச்சராக எடப்பாடியாரே வந்திருக்கிறாரு. தலைமைச் செயலகத்தில் நாங்கள் உள்பட அதில் இருந்து தொடங்கி வச்சிருக்கிறோம். உலக தமிழ் சங்கத்தில் இதற்கென்று தனியாக ஒரு அரங்கம் உருவாக்கி இதை உலக அளவிய பார்வையில் கொண்டு போகணும்னு சொல்லி. இப்போ என்னன்னா சார், சுருக்கமாக சொல்கிறேன் சார், இவ்வளோ சுற்றி வளைச்சலாம் வேணாம். இந்த அரசின் மீது, இந்த அரசின் இயலாமை மீது, இந்த அரசின் மீது, மக்கள் விரோத போக்கின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதை திசை திருப்புகிற வகையில தான் இத மாதிரி ஒன்னுத்துக்கும் ஆவாத வகையில எதிர்க்கட்சி ஒண்ணுமே ஆவாத விஷயம் இல்ல சார். கார்ட்டூன் போடுறாங்கல்ல, கீழடி தான் நம்ம வரலாறு சார். கீழடி தாய்மடின்னு யார் சொன்னது? கீழடி தமிழர்களின் தாய்மடின்னு கீழடின்னு ஒரு விஷயம் அங்க கண்டுபிடிக்க யார் பேர் சொல்லுங்க? எல்லா அரசுமே எல்லா கட்சிகளுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிகாகோவில் உலக தமிழ் சங்கம் அந்த இது நடக்கிற போது எடப்பாடியார் அவர்கள் தான் அதை உச்சரித்து அதை அமைச்சர் போய் அங்கே வந்து கீழடி தாய்மடின்னு சொன்னார். இதை வச்சதெல்லாம் நாங்கள் தான் சார். நீங்கள் அதை பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்னு கேட்குறாங்க போல. இல்லை சோறு வச்சு தான் பேர் வச்சான். சோறு வைக்காம பேர் வைக்க முடியாது சார். இப்போ இதெல்லாம் செஞ்சது உண்மைதான் சார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு கார்ட்டூன் போடுறீங்க, ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்கள், ஒரு தலைவரை வந்து நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் விமர்சனங்கள் இல்லாத, எதிர்கொள்ளாத தலைவர்கள் இல்லை. ஆனால் இவ்வளோ தரம் தாழ்ந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து தகவலை எப்படி கொண்டு போகிறீங்க? நீங்கள் அடிமை அரசுன்னு எங்களை சொல்கிறீங்கல்ல, அதை காட்டுறதுக்கு தான் நீங்கள் அந்த கார்ட்டூன் போடுற. நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்கன்னு தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. 4.5 வருஷம் நீங்கள் இருக்கிறீங்க அங்கே மத்திய அரசில். உங்களால் என்னத்தை நீங்கள் பண்ண முடிஞ்சது? சும்மா கடிதம் எழுதுறீங்க, இங்கே வீரவசனம் பேசுகிறீங்க, டெல்லியில் போய் சரணாகதியை அடைஞ்சிடுறீங்க சார். நீங்கள் தான் சார் கூட்டணியில் இருக்கீங்க, அவங்க எதிர் இடத்துல இருக்காங்கல்ல சார். நான் என்ன சொல்கிறேன் சார், உரிமை வருகிற போது காவேரி உரிமை எப்படி நிலைநாட்டணும்? இல்லை எங்கே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கங்கிறீங்க? எதை பெற்றுக் கொடுத்தாங்க காம்ப்ரமைஸ்? சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இயலாமைன்றதை நாங்களே சார், அவரே சொல்கிறாருல்ல, எங்களுக்கு கல்விக்கு நிதி வரல, மெட்ரோக்கு நிதி வரல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி வரல. இதெல்லாம் நான் சொல்லலை சார், முதலமைச்சரே சொல்றாரு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போராட்டம் பண்றாங்க, இயலாமை தான் மக்களுக்கு தெரியப்படுது. உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, முதலமைச்சர் நிர்வாகம் தெரியல, அணுகுமுறை தெரியல, வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி பெற முடியல, கல்விக்கு நிதி பெற முடியல, வெள்ள நிவாரணம் நிதி பெற என்ன பண்ணி வாங்கணும்னு சொல்லுங்களேன். ஆட்சியில் இருந்தவங்க, நிர்வாகத்தில் இருந்தவங்க நீங்க சார். அதுதான் சார் அழுத்தம் கொடுக்கணும் சார். நீங்க தானே அதிகாரம் வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா விலகுங்க, நீங்க விலகி வீட்டுக்கு போங்க. தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் உட்கார வைப்பாங்க. அவர் எப்படி 4.5 வருஷம் பண்ணாரு? 11 மருத்துவக் கல்லூரி எப்படி சார் வாங்க முடிஞ்சது சொல்லுங்க சார். இடம் ஒரு 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 மாநிலத்துக்கு 5 கொடுக்குறாங்கல்ல, பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டதை அவங்க செயல்படுத்த முடியாததை கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் சார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எவ்வளோ கொண்டு வந்தாங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. இப்போ 4.5 வருஷம் ஆச்சுல்ல, நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரல. இல்லை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அவருடைய அரசியல் அந்த ராஜதந்திரத்திற்கு இதெல்லாம் உதாரணம். இப்போ 7.5% வந்து மசோதா நாங்கள் வந்து சட்டசபையில் நிறைவேற்றிட்டோம். அது கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும். கல்வி ஆண்டு தொடங்கிருச்சு. இடஒதுக்கீடு அறிவிக்கலைன்னா இந்த ஆண்டு வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆண்டு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. சட்ட வல்லுநர் கூப்பிட்டாரு, ஆய்வு செஞ்சார். உடனே அவர் வந்து சட்டத்தை நிறைவேற்றி ஜிஓ போட்டார்.
ஆர்டிகல் 162ல கோ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பவர்ல அவர் வந்து கொண்டு வந்துட்டார். இது வந்து என்னன்னா கவர்னர் கோவப்படுவாரு, ஆத்திரப்படுவாரு அப்படிலாம் நினைக்கல. மாணவர் கவர்னருக்கு எதிராக திமுக போராட்டம் தான் பண்ணுச்சு ஒப்புதல் கொடுக்கணும்ட்டு. சார் போராட்டம் வந்து சார் அதான் சொல்லல, மக்களை ஏமாத்துற போராட்டம், மக்கள் உரிமை காக்கிற போராட்டம். அதிகாரத்தை வச்சுட்டு நீங்க போராடினீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க சார்? நாங்க எதிர்க்கட்சி. இப்ப இதே விஷயத்துல டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மதுரை மண்ணின் புகழை இவ்வளவு பேசக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஏன் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார்? பாண்டியராஜன் ஏன் பேசுறாரு? நான் தானே அறிக்கை கொடுத்திருக்கேன். மதுரை மண்ணின் மைந்தன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த 4ஆம் தமிழ் சமூகம் கண்ட மதுரை எம்பதியில நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய அறிவுறுத்தலின்படி, அவர் வழிகாட்டுதலின்படி நான் தான் அறிக்கை கொடுத்து அதில் தான் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். அவர் படிக்கல, நான் என்ன பண்ணுறது, அவருக்கு நேரம் இல்லை, அவர் ஒரு பிஸியான அமைச்சராக இருக்கார். நான் தம்பி தான் அவர். ஏன்னா இன்னைக்கு கொடும்பாவிலாம் மன்னார்குடியில் இருக்கிறாங்க, பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, மதுரையில் எரிச்சிருக்கிறாங்க. பாருங்க, கீழடியிலே அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாகத்தான் இருக்கும். என் கையெழுத்து. இதை விட என்ன சொல்லணும்? இல்லை, இவ்வளோ ப்ரூஃப்ஸ் காமிச்சதுக்கு அப்புறம் 982 பக்கத்தை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் அதுல போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்றதும், உறுதிமொழி குழுட்ட பதில் சொல்றதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி அந்த கேள்விகளை கேட்கறதும், அது ஏதோ ஒரு வகையில தமிழர் பண்பாடு வெளியே வரதை தடுக்கிற விஷயமா பார்க்கல. இது வந்து இந்த ப்ராசஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ உச்ச நீதிமன்றம் காவேரிக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சுல, அந்த உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டின்படி நமக்கு தண்ணீர் கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு தடவையும் போராட வேண்டியிருக்கு. போராடி தான் நம்ம பெற வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு, நடுவர்மன்றம் அமைச்சாச்சு, காவேரி மேலாண்மை வாரியம், ட்ரிபுனல் எல்லாம் பண்ணியாச்சு. அதற்கு எல்லாரும் கூடி பேசி முடிவெடுக்கிறாங்க. ஆனா சொன்ன டிஎம்சி தண்ணீர் வர மாட்டேங்குது. புரிஞ்சுக்க முடியும் சார். அந்த ப்ராசஸ அதிமுகவும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் சொன்ன தீர்ப்பையே நம்ம போராடி பெற வேண்டியிருக்கு. இப்ப நீங்க மத்திய அரசுல நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வருகிற முன்னோக்கி இருக்கக்கூடிய பின்னோக்கி இருக்கக்கூடியது. இந்த 1000 ஆண்டுகள் வரலாறு இனி வரக்கூடிய 1000 ஆண்டுகள் நம்ம பார்க்கிற போது வருகிற தலைமுறை இதுல எந்த குற்றமும் குறையும் காணாமல் இது கண்ணாடி மாதிரி இருக்கணும். நம்முடைய அகழாய்வு, நம்முடைய வரலாறு எந்த குறையும் குற்றமும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆதாரத்தோடு வரலாறு எழுதப்படணும் அப்படின்னு ஆதாரத்தோட தானே சார் கொடுத்துருக்காரு சார். சொல்றேன் சார், நீங்க யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட், ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட். அகழாய்வுல நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நீங்க எக்ஸ்பர்ட். அதை புரிஞ்சுக்க முடியுது சார். அமர்நாத் நமக்கு ஸ்பெஷலைசேஷன் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. வெளியே விட்டோன்னே அது டிஸ்கஷன்ஸ் வரும், அதுல இன்னும் மாற்று கருத்துக்கள் சொல்லுவாங்க, இன்னும் அது டெவலப் ஆகும். வெளியவே விட மாட்டாங்களே. என்ன அந்த 982 பக்கத்துல அவர் சொல்லியிருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது சார். அது அந்த அறிக்கை எப்ப பண்ணது, யாருடைய ஆட்சியில பண்ணது? உங்க பீரியட்ல தான் ஆய்வு பண்ணாங்க. அதை பண்ணிருக்கிறோம். அதைத்தான் சார் இப்ப உங்க பீரியட்ல ஆய்வு பண்ணத சார். அதுதான் சார், அவங்களுக்கு கால அவகாசம் இருக்கும், அவங்களுக்கு இது நாங்க நியாயப்படுத்தி பேசல சார். உங்க பீரியட்ல ஆய்வு பண்ண அமர்நாத் அவர்கள் சார் அவர் எழுதுறது வந்து ஆனா வேற ஒருத்தங்களை அப்பாயின்ட் பண்ணாரு. தினேஷ் சார், நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் எழுதிட்டா எல்லாத்துக்கும் அப்பீல் இருக்கு. நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்குன்னா ஹைகோர்ட் அப்பீல், ஹைகோர்ட்னா சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அப்பீல், தெர் இஸ் அப்பீல், ஜனாதிபதி வரைக்கும் அப்பீல் இருக்கு. இதுதான் ஜனநாயகம், டெமோக்ரஸி. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து இறுதியானது இல்லை. நீங்கள் எக்ஸ்பர்ட் கிடையாது அதில். யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட். இப்போ எல்லாரும் கருத்து சொல்கிறாங்களே, அவங்க எல்லாம் அகழாய்வில் வந்து டாக்டரேட் முடித்தவங்களா எல்லாருமே? ஆனால் அகழாய்வில் பெரும் நீங்கள் சொன்னால் இல்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னொருத்தர் வந்து சொன்னால் நாங்கள் கேட்குறோம். இன்னொரு அதிகாரி வந்து சொன்னால் நாங்கள் கேட்குறோம். அப்போ நாங்கள் அதுக்கு தான் உறுதியாக சொல்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார். மறுக்கப்பட்டால் அதை எதிர்த்து உண்மையாக முதல் குரல் அதிமுக குரல். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தொடங்குனது நாங்க, அது நீங்க தொடர்ச்சி தான். நீங்க தொடங்குனது அதிமுக, புரட்சி தமிழர் எடப்பாடியார், அதனுடைய தொடர்ச்சி. நீங்க தொடர்ச்சியில இருக்க உங்கள வேகத்தை விட அதை தொடங்கின விதைச்சவங்களுக்கு அதிக வேகம் நிச்சயமாக இருக்கும். பொறுத்து இருந்து பாருங்க. ஏன்னா இது தமிழர் பண்பாடுன்னு சொல்லாம பாரத பண்பாடு அப்படின்னு மாஃபாய் பாண்டியராஜன் சொல்லிட்டாரு சார். கருத்து வந்து நேத்து பிரஸ் மீட் இல்ல கருத்து திருச்சி கூறுறது, அதுக்கப்புறம் அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதுக்கு
முதலமைச்சர் சொன்னதுக்கு அவர் அமைச்சர் வந்து விளக்கம் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நேத்து பிரஸ் மீட்ல கூட பேரறிஞர் அந்த சமஸ்கிருத நாகரிகத்துக்கும் இதுக்கும் சில தொடர்புகள் இருக்கு, ஆரியம் திராவிடம்னு பேசி பிரிவினை பேசாதீங்க அதான் சார் அப்படிங்கிற. நான் சொல்றேன். நான் அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல, தமிழர்கள், நான் தான் சொல்றேன், கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி. பழமையான ஒரு தொடர்ச்சியான நாகரிகத்தினுடைய அடையாளமா இருக்கிறது தமிழ் மொழி. மூத்த மொழி, அழகு மொழி. இதுல இருக்கக்கூடியது எந்த மொழியிலையும் கிடையாது. இதெல்லாம் என் தாத்தா முப்பாட்டன்ல இருந்து எல்லாரும், உங்க தாத்தா முப்பாட்டன்ல இருந்து, முதலமைச்சர் தாத்தா முப்பாட்டன்ல இருந்து நிரூபிச்சிட்டோம் சார். 2 வரியில ஈரடியில வந்து 2 வரிகள்ல உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு திருக்குறள்ல. இதை விட தமிழர்களுடைய சான்று வேற எதுவுமே கிடையாது. திருவாசகத்திலிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க வந்து என்னமோ நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கீழடி தான் மொத்தமா நம்ம வரலாறு ஏற்கனவே நம்ம நிரூபிச்சிருக்கோம் சார். எல்லாமே நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். நம்ம தொன்மையை காமிக்க பெரிய வரலாறா அதை நீங்க செய்யவே இல்லையே. நாங்க தொட்டதை நீங்க தொடர்றீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு ஏதோ நீங்க தான் கண்டுபிடிச்சது மாதிரி எங்க மேல பழி சுமத்தக்கூடாது சார். நாங்க உறுதியா இருக்கோம். இல்ல மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களின் கருத்தை ஏற்கிறீங்களா? இல்ல அது அவர் கருத்து வந்து நான் என்ன சொன்னாருன்றது எனக்கு தெரியாது. புரட்சி தமிழர் எடப்பாடியோட கருத்து என்னன்னா, இல்ல ஆரியம் தமிழர் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு, பிரிவினைவாதம் பேச. அந்த இதை நான் பார்க்கல. என்ன நம்பல நீங்க? நான் கரெக்டா சொல்லுவேன். இல்ல தினேஷ் சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டு நான் பதில் சொல்ல முடியாது சார். நீங்க உங்க மேல நம்பிக்கை இருந்தனால தான் உட்காந்து பேசுறேன். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுல தெளிவா இருக்காங்க. அவருடைய அறிவுத்தின்படி தான் இந்த அறிக்கை கொடுத்துருக்கோம். இதுல ஒண்ணு இப்ப நான் அந்த கார்ட்டூனுக்கு உங்களுடைய எதிர்வினை குறித்து முதல் கேள்விக்கு மறுபடியும் வரேன். அமைச்சர் ரோட்ல நடமாட முடியாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உள்ள குமுறல் சார். சார் நாங்க தலைமையை வந்து எங்கள் உயிரினும் மேலான தலைவர் அப்படிதான் சட்டசபையில பதிவு பண்றோம், மக்கள் மன்றத்துல பதிவு பண்றோம், அப்படிதான் வாழ்றோம். தலைவர் புரட்சி தலைவர் காலத்திலையும், அம்மா காலத்திலையும், பேரறிஞர் அண்ணா காலத்திலையும், புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலத்திலும் உயிரிலும் மேலான தலைவர். உயிரை எப்படி நேசிக்கிறோமோ அதை விட ஒரு படி மேல தலைவரை நேசிக்கிறோம். தெய்வத்துக்கு இணையா வச்சு போட்டுறோம். நாங்கள் காங்கிரஸ் காலத்துல பாத்தீங்கன்னா தலைவர் தொண்டர் உறவு இருந்துச்சுங்க சார். அது அண்ணா காலத்துல அண்ணா தம்பி என்ற உறவு இருந்துச்சு. தலைவர் காலத்துல தந்தையாகவும் பிள்ளையாகவும் வந்துச்சு. அம்மா காலத்துல கடவுளாகவும் பக்தனாகவும் வந்துச்சு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல இது ஒட்டுமொத்த உறவா நாங்க இன்னைக்கு அவரை பார்க்குறோம். அம்மா இடத்துல, தலைவர் இடத்துல அவரை உட்கார வச்சிருக்கோம். நீங்க அவரை வந்து கொச்சைப்படுத்திட்டு நீங்க வந்து ஒரு ஆதாயம் தேடுற போது நாங்க 2 கோடி தொண்டர்கள் இருந்து என்ன பையன்? நாங்க என்ன வந்து நாங்களாம் இருக்கிறது எதுக்கு? அவர் வந்து என்ன வேணாலும் சொல்லுவாரு. நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு வந்து அதிமுக தொண்டனா? நான் வந்து தொண்டனுடைய உள்ள குமுறலை தான் சொன்னேன், இப்பயும் சொல்றேன். இது மாதிரி அநாகரிகமான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டால் 2 கோடி தொண்டர்களும் கொதித்து எழுவார்கள். அதை தான் நான் சொல்றேன். நீங்கள் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள். நீங்க உங்க தலைவரை பத்தி பேசுனா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? ஏன் என் கொடும்பாவி எரிக்கிறீங்க? அப்ப நாங்க பேசினா மட்டும் இப்போ கொடும்பாவியே மன்னார்குடியில எரிச்சிருக்கிறீங்க, பொள்ளாச்சியில இருக்கிறீங்க, மதுரையில இருக்கிறீங்க, இன்னும் பல இடத்துல எரிக்கிறீங்க. உங்கள்கிட்ட காவல்துறை உங்க கையில இருக்குது, அதிகாரம் உங்க கையில இருக்குது, ஆட்சி உங்க கையில இருக்கிறது. நாளைக்கு காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். அப்ப சட்ட ரீதியா நாங்க அதை சந்திச்சுக்கிறோம். அப்ப நாங்க சொன்னதுக்கு மட்டும், உங்களை சொன்னதுக்கு மட்டும் நீங்க உடனே போய் கொடும்பாவி எரிக்கிறீங்களே, எங்க தலைவரை மட்டும் நீங்க பேசலாமா? என்ன நியாயம்? மக்கள்கிட்டே தீர்ப்பு சொல்றோம். அந்த கருத்தை பின்வாங்கல, இப்ப வரைக்கும் பின்வாங்கல, எப்பயும் பின்வாங்கிறது இல்ல. அவர் வந்து அநாகரிகமா நடந்தாருன்னா ஒருபடி மேல போய் அநாகரிகமா நடக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும். அவர் வந்து நாகரிகமா நடந்தாருன்னா நாங்களும் நாகரிகமா. அவர் அண்ணன் கூப்பிட்டாருன்னா நான் அண்ணனோ அண்ணன் கூப்பிடுவேன், நான் தம்பியோ தம்பின்னு கூப்பிடுவேன். அது அவர் வந்து இந்த கார்ட்டூனை வந்து யாரால ஏத்துக்கிற முடியும்? திசை திருப்புற முயற்சிகள்ல இறங்க வேணாம், நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறாரு. சேர்ந்து கீழடி முடிவுகளை வெளியே கொண்டு வரதுல நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுக அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. திமுக அட்வைஸ் பண்ணி அண்ணா திமுக செயல்படுது. அண்ணா திமுக சுயம்புவா வந்தது சார். திமுக என்கிற அந்த குடும்ப அக்கறையிலே இருக்கிற காரணத்தினால்தான் நாட்டு மக்களின் அக்கறைக்காக ஒரு கட்சி தேவைப்பட்டுச்சு. திமுக
என்கிற கட்சி குடும்ப அக்கறை செலுத்ததுனால தான் நாட்டு மக்களின் மீது அக்கறை செலுத்துவதற்கு ஒரு கட்சி தேவைப்பட்டது. அதான் புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பாரத ரத்னா புரட்சி தலைவர் இந்த கட்சியை துவங்கினார். 52 ஆண்டுகள்ல 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சி, 75 ஆண்டுகள்ல நீங்க 25 ஆண்டுகள் தான் ஆளுகிற கட்சி. அதனால அதெல்லாம்